சென்னை அருகே உள்ள கோவலம் கடற்கரையில் டன் கணக்கில் குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காமேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் காமேஷ், சுற்றுலா பயணிகள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? விவரம். நிச்சயமாக சென்னை அருகே உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவலம் கடற்கரையில் டன் கணக்கில் தேங்கியுள்ள குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கோவலம் கடற்கரைக்கு விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று இந்த கோவலம் கடற்கரை பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் போது அடித்துச் செல்லப்பட்ட குப்பை கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த கோவலம் கடற்கரையில் டன் கணக்கில் கரை ஒதுக்கியுள்ளது. இதனால் இந்த கடற்கரை பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த கடற்கரை மீன்களும் இறந்து கிடக்கின்றது. இதனால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இந்த கோவலம் கடற்கரைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வருகின்றனர். இந்த கோவலம் கடற்கரை தற்போது வீசக்கூடிய இந்த துர்நாற்றத்தால் குழந்தைகளுக்கு உடனே நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பெற்றோர்களும் சுற்றுலா பயணிகள் மிகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த கடற்கரை டன் கணக்கில் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை உடனடியாக அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காமேஷ். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ் ஆனால் இங்கே வருவோம். இந்த டைம் வந்துட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு மீன்லாம் செத்து கிடந்துச்சு. ஏன்னு பார்த்தா நிறையா குப்பை கிடக்கு. அது வந்துட்டு இப்போ நாளாக அதிக குப்பை வந்துட்டு கரைக்கு வந்துட்டு இருக்குது. இங்கே நிறையா பேர் வந்து கோவலம் பீச்லாம் நிறையா பேர் இங்கே வருவாங்க போவாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் அது சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. நாங்கள் வருஷம் ஒரு முறை ஓம் சக்திக்கு மாலை போட்டு வருவோம். அங்கங்கே நம்ம டூரிஸ்டாக கோவலம் பீச்சுக்கு வந்தோம். அங்கே வரும்போது நிறையா குப்பைங்களும் மீன் செத்து துர்நாற்றம் அடிச்சிட்டு இருக்கு. அது முடிஞ்ச எவ்வளோ சீக்கிரமாக க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.